செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியின் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அனைவருக்கும் இதயங்கனிந்த மாலை வணக்கம். இந்த இனிய மாலை நேரத்தில் அனைவரையும் வேலூர் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நமது வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா இனிதே துவங்குகிறது. முதல் நிகழ்ச்சியாக மேடைக்கு அழைத்தல். எம்இ வேல்ராஜ் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எம் சுரேஷ் செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ் கருணாமூர்த்தி பொருளாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். புதியதாக தலைவர் பொறுப்பேற்று இருக்கும் விஎஸ் அர்ஜுனன் பொறியாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். புதிய தலைவராக பொறுப்பேற்க இருக்கும் பொறியாளர் விஎஸ் அர்ஜுனன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். புதிய செயலாளராக பொறுப்பேற்க இருக்கும் பொறியாளர் எச் முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். புதிய பொறியாளர் எஸ் முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கே கல்யாண வெங்கடேசன் அவர்களையும் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர், பொறியாளர் எம் சக்திவேல் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர், பொறியாளர் பி குமார் செயலாளர் மண்டலம் 1 அவர்களையும், பொறியாளர் இ வரதன் தலைவர் மண்டலம் 1 அவர்களையும், பொறியாளர் சி ராமநாதன் இணைச் செயலாளர் மாநில கூட்டமைப்பு அவர்களையும், ஏஎஸ் செந்தில்குமார் மாநில பொருளாளர் அவர்களையும், என் துரைக்கண்ணன் மாநில செயலாளர் அவர்களையும், டி புருஷோத்தமன் மாநில துணைத் தலைவர் அவர்களையும், டிஎஸ் பிரபு மாநில தலைவர் அவர்களையும் அனைவரின் கரவொலியோடு மேடைக்கு அழைத்து மகிழ்கிறோம். வாழ்வில் பணமும் அதிகாரம். முதல் நிகழ்வாக தலைவர் அவர்களுக்கு காலர் அணிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். முதல் நிகழ்வாக உலக அமைதிக்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்படுகிறது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழவை திறம்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே
பொருளாளர் உறுதிமொழி. பொறியாளர் மட்டும் எழுந்து நின்று வலது கையை உயர்த்தவும். அனைத்து பொறியாளர்களும் சிந்தித்து உழைப்போம், திட்டமிட்டு உழைப்போம், நல்ல செயலுக்காக உழைப்போம், வெகு சிறப்பாக தலைப்போம், முன்னேறுவோம், முன்னேற்றுவோம். நன்றி. மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது, செய்வதை விரும்புவது. எச்செயலையும் விருப்பமுடன் செய்யும்போது அது வெற்றியை கொடுக்கும். அந்த வகையில் இந்த வெற்றியின் அடையாளமாக திகழ்கின்ற வேலூர் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அனைவரையும் வரவேற்று மற்றும் தலைவர் உரையாற்ற வருகிறார் பொறியாளர் எம்இ வேல்ராஜ் தலைவர் அவர்கள், வேலூர் மையம். அனைத்து பொறியாளர் சொந்தங்களுக்கும் வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று 4/9/25 நாளில் புதிய பொறுப்பாளர்களுக்கு பதவியேற்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கிறேன். நமது இந்த நிகழ்ச்சிக்காக மாநில அளவிலிருந்து ஃபேசியட் சங்க தலைவர் அன்பார்ந்த பொறியாளர் TS பிரபு சார் அவர்களையும், துணைத் தலைவர் புருஷோத்தமன் சார் அவர்களையும், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கம் 2016ஆம் ஆண்டில் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் நந்தகோபால் IAS அவர்களால் துவக்கப்பட்டது. அப்போது தலைவராக K வெங்கடேசன் சாரும், செயலாளராக ME வேல்ராஜ் ஆகிய நானும், பொருளாளராக VS அர்ஜுனனும் பதவியேற்றோம். பின்னர் 2 ஆண்டுகள் கழித்து பொறியாளர் சக்திவேல் சார் அவர்களும், அதன் பின்னர் திரு P சரவணன் ஆகியோர் பதவி வகித்து இந்த சங்கத்தினை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். மேலும் 9/7/23 அன்று ME வேல்ராஜ் ஆகிய நானும், பொருளாளராக செயலாளராக M சுரேஷ் அவர்களும், பொருளாளராக கருணாமூர்த்தி அவர்களும் பதவியேற்ற பின் இந்த 26 மாதங்களில் இன்று 54வது கூட்டமாக இந்த பதவியேற்பு விழா கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 54 கூட்டங்களையும் குறிப்பாக மாதாந்திர கூட்டம், செயற்குழு கூட்டம் மற்றும் நமது பொதுக்குழு கூட்டம் மற்றும் இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆகிய அந்த வகையில் அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த சிறப்பாக நடைபெற்றோம் என்பதனை சொல்லிக்கொள்ள அன்போடு விழைகிறேன். மேலும் இந்த கூட்டங்களில் பொறியாளர் தினம் 23ஆம் ஆண்டு மற்றும் 24ஆம் ஆண்டும் நடத்தப்பட்டது. காலையிலே கொடியேற்றுதல் மற்றும் 15/9/23 அன்று ஜான்சன்ஸ் லிஃப்ட் அவர்களை ஸ்பான்சர் செய்து ஒரு சிறப்பான விழா நடத்தினோம். அந்த பொறியாளர் தினத்திலே நமது ஃபேசியட் சங்கத்து கொடியை காலையிலே நமது சக்திவேல் சார் அப்போ மண்டல தலைவராக இருந்தனால் அவரை ஏற்ற வைத்தோம். மேலும் 15/9/24 அன்று நான் சங்க தலைவர் என்ற முறையில் கொடியேற்றினேன். சர்ஃபா கோட் பெயிண்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் ஸ்பான்சர் மீட்டிங் செய்தோம். இந்த 2024-25 ஆகிய வருடங்களிலே சிறப்பாக டைரியை வெளியிட்டோம். டெக்னிக்கல் செமினார்ஸ்லாம் நடத்தினோம். அதை சிறப்பாக நம்ம செயலாளர் அறிக்கையில் தெரிவிப்பார்கள். மேலும் இண்டஸ்ட்ரியல் டூர்ஸ், அதற்காக நமது இன்றைக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிற கணேஷ் செராமிக்ஸ் காலாஹஸ்தியில் ஒரு டெக்னிக்கல் டூர் அழைத்து சென்றார்கள். மேலும் கசாரியா டைல்ஸ் ஃபேக்ட்ரி மட்டும் இல்லாமல் அனுஜ் டைல்ஸுக்கும் தஞ்சாவூருக்கும் 2 முறை அழைத்து சென்றார்கள் நமது அனுஜ் டைல்ஸ் நிறுவனர் அவர்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கும் நமது சங்கத்திற்காக உதவி செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கத்திற்கு டைரிக்காக விளம்பரமெல்லாம் செஞ்சு கொடுத்தவங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி சில மீட்டிங்ஸ்னு பார்த்தோம்னா ரமேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ், இப்போ ACC அம்புஜா சிமெண்ட்ஸ், டார்லிங் சோலார் ஆகிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது. மேலும் மெகா எக்ஸ்போ 27/12 நடைபெற்றது வேலூர் சங்கமத்திலே. மேலும் ஃபேசியட் சங்கத்தின் நாம் தொடர்ந்து இணையாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்பப்போது மாநில லெவலில் பொதுக்குழு கூட்டம், மாநில தேர்தல், மாநில கருத்தங்கம், பயிற்சி பற்றி அனைத்து நிகழ்ச்சிகளுமே வேலூர் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டோம். இந்த நேரத்தில் மாநில தலைமைச் சங்கத்தோடு ஒத்துழைப்புடன் இருப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். 4 மாநில தேர்தல்களில் இந்த 2 ஆண்டுகளில் கலந்து கொண்டிருக்கோம். முறையே ராஜேஷ் சார் அவர்கள், விஜயபானு சார் அவர்கள்,
இப்போ பதவியேற்றும் போதும் தேர்தலில் அவருக்காக நம்ம இது பண்ணோம். இப்போ தற்போது மாநில தலைவராக திரு டிஎஸ் பிரபு சார் அவர்கள் பதவியேற்கும் போது அவருக்காக உதவி செய்து பதவியேற்பதற்காக கூடவே இருந்தோம். மேலும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா ஆகியவை நல்லபடியாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். நமது வேலூர் சங்கம் சார்பாக கே வெங்கடேசன் சார் மண்டல தலைவராக பணியாற்றினார். மேலும் என் சக்திவேல் சார் அவர்களும் மண்டல தலைவராக பணியாற்றினார்கள். தற்போது நமது வேலூர் சங்கம் மாநில அளவில் குரல் தர நமது என்ஜினியர் என் சக்திவேல் சார் அவர்கள் மாநில இசி மெம்பராக பதவியேற்றுள்ளார்கள். அதை நம்மளுக்கு உதவி செய்த அனைத்து மண்டலத்தில் உள்ள அனைத்து சங்கங்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது சங்கத்தை சார்ந்தவர்கள் சரவணன் சார் இன்னும் மண்டல தலைவராகவும் செயற்குழு உறுப்பினர், மாநில தலைவர் அளவுக்கு எங்கள் சங்கத்தை மேம்படுத்த உறுதி பூண்டுள்ளோம். மேலும் இன்று வருகை தந்துள்ள தலைவர் டிஎஸ் பிரபு சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான வரவேற்பினை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில செயலாளர் திரு துரைக்கண்ணு அவர்கள், மாநில பொருளாளர் ஏ செந்தில்குமார் சார் ஆகியோருக்கும் இது மண்டல தலைவர் திரு இ வரதன் வந்து கொண்டிருக்கிறார், பி குமார், நமது மாநில செயற்குழு உறுப்பினராக நம்ம சங்கத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற திரு என் சக்திவேல் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் கல்யாண வெங்கடேசன் சாரும் வந்துட்டுருக்கார். அதனால் இத்துடன் எனது இந்த வரவேற்பை முடித்துக்கொள்கிறேன். மேலும் புதியதாக பொறுப்பேற்க உள்ள அர்ஜுனன், விஎஸ் அர்ஜுனன், நாங்கள் முதல்லையே பதவியேற்கும் போது எங்களுக்கு பொருளாளராக பணியாற்றினோம். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கூடவே பணியாற்றி வருகிறோம் என்பதை சொன்னால் மிக ஆகாது. முதல்ல நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செயலாளராக இருந்தேன், அப்புறம் துணைத் தலைவராக இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தலைவராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். நமது வெங்கடேசன் சார் கூட சொல்லும்போது 10 ஆண்டு 8 ஆண்டு கழித்து வராருப்பா, இவர் முதலே வந்திருக்கணும், நம்ம பேஸ்மெண்ட் சிறப்பாக அமையணுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலைவராக வந்தார் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் நமது சங்கம் கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று என்றே கருதுகிறேன். நான் எதுவும் சொல்லக்கூடாது, மற்றவர்கள் சொன்னால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனவே இத்துடன் இந்த நிகழ்ச்சி வரவேற்புரை இனிதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் புதிதாக பொறுப்பேற்க உள்ள தலைவர் நண்பர் என்ஜினியர் விஎஸ் அர்ஜுனன், செக்ரட்டரி எச் முருகன், பொருளாளர் எஸ் முருகன், VP1 லோகநாதன் சார், PROவாக எஸ் அருண்குமார், ஜாயின்ட் செக்ரட்டரி தனக்கோட்டி, APRO கௌதம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பி ஜெயக்குமார், உத்தமசீலன், ஹரிகிருஷ்ணன், சுரேஷ், கருணாமூர்த்தி, சையத் ஜமீல் அகமது, முனிவேல், IP ரகு, RJ அன்பு, P வேல்முருகன், படவேட்டான், முரளி, வடிவேலு, கதிர்வேலு ஆகியோரை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரையையும் தலைவர் உரையையும் வழங்கிய தலைவர் வேல்ராஜ் பொறியாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு சிறப்பு செய்யுமாறு புதிய தலைவரை அழைக்கிறேன். செயலாளர் 2023 முதல் 2025 வரை செயலராக பணியாற்றிய என்ஜினியர் சுரேஷ் அவர்களை செயலாளர் அறிக்கை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து பொறியாளர் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்பம் மற்றும் விளம்பரதாரர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நமது வேலூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் பதவியேற்பு விழாவில் அன்புள்ள தலைவர், மதிப்புக்குரிய மூத்த இன்ஜினியர்கள், சிறப்பு விருந்தினர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வேலூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் 23-25 காலப்பகுதிக்கான செயல்பாடுகளை செயலாளர் அறிக்கையாக இங்கு சமர்ப்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது சங்கத்தின் சார்பாக உறுப்பினர் வளர்ச்சி, கடந்த ஆண்டின் புதிய உறுப்பினர்கள் இணைத்ததன் மூலம் தற்போது மொத்தம் 60 உறுப்பினர்கள் நமது சங்கத்தில் உள்ளனர். மேலும் 60 உறுப்பினர்கள் சேர்வதற்காக சம்மதம் தெரிவித்துள்ளனர். வரும் ஆண்டுகளில் அவர்கள் நமது சங்கத்தின் உறுப்பினர்களாக சேர உள்ளனர்கள். அது மட்டுமல்லாமல் நமது சங்கம் இன்று வரை மொத்தம் 54 கூட்டங்கள் நடத்தியிருக்கின்றது. மொத்தம் அந்த கூட்டத்தில் மாதாந்திர கூட்டம், செயற்குழு கூட்டம், பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் மொத்தம்
54 கூட்டங்களில் இன்று வரை பொறியாளர் தினம், ஸ்பான்சர்ஸ் மீட் என்று சொல்லும்போது ஜாம்சன் லிஃப்ட், ஸ்பர்ஃபா பெயிண்ட்ஸ் மற்றும் அனுஜ் டைல்ஸ், ரமேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ், மது எலக்ட்ரிக்கல்ஸ், கஜாரியா ஃபேக்ட்ரி விசிட் மற்றும் கணேஷ் செராமிக்ஸ் ஸ்பான்சர் மீட், ஏசிசி அம்புஜா சிமெண்ட்ஸ் உடைய ஸ்பான்சர் மீட் மற்றும் டார்லிங் சோலாருடைய ஸ்பான்சர் மீட் நமது சங்கத்தின் சார்பாக நடைபெற்றிருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் டெக்னிக்கல் செமினார்ஸ் நமது சங்கத்தின் சார்பாக நமது வேலூர் விஐடி கேம்பஸில் டெக்னிக்கல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியர் மற்றும் எர்த்குவேக் சம்பந்தமாக 2 டெக்னிக்கல் செமினார் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தின் டிஎன் கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸ் உடன் சேர்ந்து நமது கிரீன் பில்டிங்ஸ் சார்பாக ஒரு கருத்தரங்கும் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் நமது சங்கத்தின் சார்பாக பில்ட் எக்ஸ்போ வெகு விமரிசையாக வேலூர் மாநகரில் நடத்தி முடிக்கப்பட்டு மிக வெற்றி அடைந்தோம். நமது சங்கம் இன்று வரை நல்லதொரு முன்னேற்றம் கண்டுள்ளது. அந்த முன்னேற்றத்திற்கு முக்கியமான பங்களிப்பு அளித்ததற்கு அனைத்து பொறியாளர் நண்பர்களுக்கும் இந்த தருணத்தில் செயலாளர் என்ற முறையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் என்னை இந்த செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுத்த நமது தலைவர் திரு வேல்ராஜ் சார் அவர்கள் மற்றும் என்னுடன் பயணித்த பொறியாளர் திரு கருணாமூர்த்தி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். எங்கள் தலைவர் வேல்ராஜ் சார் அவர்கள் அமைப்பில் துறையில் மட்டும் சிறந்தவர் என்று அனைவரும் எண்ணிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் ஆன்மீகத்திலும் மிக சிறந்தவர். எங்களை அவர் அமைப்பியல் துறையில் இருந்து ஆன்மீகத்தோடு சேர்த்து எங்களை ஆகாயம் நோக்கி எடுத்து சென்ற பெருமை நமது வேல்ராஜ் சார் அவர்களுக்கு இருக்கின்றது. அதேபோல் என்னுடன் பயணித்த திரு கருணாமூர்த்தி சார் அவர் மிகவும் ரொம்ப எளிமையானவர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த ஃபங்க்ஷுவாலிட்டி, அந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எப்படி டைமுக்கு எல்லாமே பண்ணணுன்றதில் ஒரு சிறந்தவர். அவர்கிட்ட நான் பயணிச்சதில் அவர்கிட்ட இருந்து நான் இதெல்லாம் கற்றுட்ருக்கேன். அதே போல் இந்த சங்கத்தில் மூத்த உறுப்பினர்கள் திரு வெங்கடேசன் சார் அவர்கள், திரு சரவணன் சார் அவர்கள், சக்திவேல் சார் அவர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் என்ஆர் லோகநாத் சார், எங்களுடைய ஆசான் ஆறுமுக முதலி சார் எல்லாரும் இந்த சங்கத்துக்கு உறுதுணையாக இருந்து இன்று வரை எங்களுடைய சங்கத்தின் முன்னேற்றத்திற்கு வெகுவாக பாடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இந்த சங்கம் இன்று தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்துள்ளது என்றால் நமது வேல்ராஜ் சார் மற்றும் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் மென்மேலும் உயர்த்த இன்று பதவியேற்க இருக்கும் திரு அர்ஜுனன் சார், திரு எஸ் முருகன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய நமது வேலூர் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பானதொரு செயலறிக்கையை வழங்கிய பொறியாளர் எம் சுரேஷ் அவர்களுக்கு, செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு சிறப்பு செய்யுமாறு தலைவர் அவர்களை அழைக்கிறேன். செயலாளர் அவர்களுக்கு எனது நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தற்போது பேச உள்ள திரு கருணாமூர்த்தி பொருளாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இருவரும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்பதனை அனைவருக்கும் தெரியும். நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் தனக்கு நேரம் சரியில்லை என்று புலம்ப மாட்டார்கள். ஏனென்றால் நேரங்களில் இல்லை முன்னேற்றம், சரியான திட்டமிடுதலில்தான் வெற்றி அடங்கியிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிதிநிலைய அறிக்கையை வழங்க வருகிறார் 2023 முதல் 2025 வரையிலான பொருளாளர் என்ஜினியர் எஸ் கருணா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். Respected chief guest of state level PhDs and office bearers, our president, secretary, office bearers and our dear engineers, Vanakkam. It gives me a great pleasure to present the treasurer's report for the period of 2023 and 25. During this tenure, we have ensured that our association finance were managed with transparency, accountability and discipline. Let me place before you the financial detail of our association. Our opening balance as on 9/7/2023 is 23,091 rupees. Total income 13,77,256. Membership fees 2023 and 24 42 members 1,65,500.
Membership fee 2024-25 60 members 2,40,000. Dairy income 2024 3,56,000. Dairy income 2025 3,47,000. Expo income 2,43,756. Donation received from Janssen Lift 25,000. Expenditure 10,34,737. Patient contribution for 2 years 15,000. Office rent and EB bill 12,800. Meeting expenses and others 2,89,557. ID card and certificates 23,000. Calendar printing 37,900. Stationery and printing expenses 16,700. Association renewal for 3 years 2013, 2023, 24, 25 is 7,500. Diary printing 2024 and 25 4,96,580. Expo expenses 75,000. Outstanding receivables 2,99,756. From turnkey is 1,03,756 and dairy vendors 2024 is 88,000. Dairy vendors 2025 is 1,08,000. Closing balance as on 31/3/2025 is 66,554 rupees. Those the total receipt and expenses handled during our term was 14,347. Highlights smooth collection of membership and dairy income. Successfully conduct of expo with good sponsorship support. Major investment in dairies events that benefited members and our association visibility to state level. Accounts maintained with a proper record. Acknowledgement, I sincerely thank our President, Secretary, Office Bearers and all members of their cooperations. My heartfelt gratitude to every members who supported financially and morally, ensuring our association stays financially sound. Closing note. As I complete my tenure, I am handing over the accounts in a clear and healthy state with a proper documentation. I request you all extend the same support to the new Treasurer Engineer S. Murugan and our along with the new PST. It has been my honor to serve our association as a treasurer and I assure my continued support in the future. Thank you. நன்றி கருணாமூர்த்தி சார் அவர்களே. நமது நிதிநிலை அறிக்கையில் வர வேண்டிய தொகை 3 லட்சம் ரூபாய் நமது சங்கத்தின் சார்பாக டெபாசிட் செய்ய உள்ளோம் என்பதனை இந்த நேரத்தில் பெருமிதத்துடன் அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பானதொரு நிதிநிலை அறிக்கையை வழங்கிய பொருளாளர் பொறியாளர் எஸ் கருணாமூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு சிறப்பு செய்யுமாறு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய நமது பொருளாளர் கருணாமூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது சங்கத்திற்காக பாடுபடுவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் சார் சொன்ன மாதிரி பங்க்சுவாலிட்டி மற்ற அசோசியேஷன் மற்றும் மற்ற சங்கத்திலாம் இருக்கிறதுனால அதனோட தொடர்புடைய பணிகளை இங்கேயும் சுற்றி இருக்கிறார். அதுவும் நல்ல வரவேற்கத்தக்க அம்சம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றை தேடி உலகில் எங்கு சென்றாலும் கிடைக்காது. ஆசைகளை குறைத்து கொண்டு தேடினால் அது நமக்குள்ளே இருக்கிறது என்பதை அறியலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு சான்று அளித்தல் சீனியர் என்ஜினியர் என்ஆர் லோகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தேர்தல் அலுவலர். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.